உலகெங்கிலும் உள்ள ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவையில் இருக்கக்கூடிய அத்துணை ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது சுதந்திர தின விழா வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவை எந்திர வாழ்வியலா இயற்கை வாழ்வியலா? ஐயா, தென்றல் காற்றும் தென்னம் இளம் கீற்றும் குன்றும் மலையும் குறுகிய வளையும் செவ்வாய் இதழும் செந்தாமரை மலரும் அடர்ந்த காடும் ஆர்ப்பரிக்கும் அலையும் சுற்றும் புள்ளினங்கள் சுற்றாத வனத்தினங்கள் கூவும் குயிலினங்கள் ஆடும் மயிலினங்கள் வற்றாத நதிகள் அதில் படர்ந்த கொடிகள் தூவும் மலை சாரல் அதில் கரையும் செம்மண் சாயல் மண் மணக்கும் வாசம் காற்றில் பரவும் பூ வாசம் தேன் சொட்டும் பூ இதழ்கள் திசை எட்டியிருந்தும் வரும் வண்டினங்கள் புள்ளின் மீது படர்ந்த பனித்துளிகள் அதில் லயந்து போகுமே நம் இரு விழிகள். இப்படி நம் இயற்கை அன்னை தரக்கூடிய அந்த நிம்மதியை விடவா உங்கள் எந்திர வாழ்க்கை நிம்மதியை தந்துவிடப் போகிறது என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். எதிரணியிலிருந்து வந்து ரொம்ப அழகா பேசிட்டு போனாங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம், ஆன்லைன்ல ஸ்விக்கில ஆர்டர் பண்றோம், ஜிபேல டிரான்ஸ்ஃபர் பண்றோம், இது எல்லாமே நாங்க ஒத்துக்கிறோம். அததான் நாங்களும் சொல்றோம். நாம் அனைவரும் இன்று எந்திரத்தை நேசிக்கின்றோம், மனங்களையும் மனிதர்களையும் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற ஒரு வேதனையில தான் இன்னைக்கு நாங்க பேச வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, என்னுடைய தம்பி அழகா சொல்லிட்டு போனாங்க, எந்த எந்திரமும் இல்லாத காலத்தில், நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு நம்ம சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எந்த எந்திரமும் இல்லாத காலத்தில் போராடி சுதந்திரத்தை பெற்று தந்தனர். ஆனால் இன்று எல்லா எந்திரங்களையும் கண்டுபிடித்து விட்டு தினம் தினம் அதனோடு போராடி போராடி ஒவ்வொரு நாளும் நாம் சுதந்திரத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை கொள்ள வேண்டும். கப்பல் போறதை பத்தி சொன்னாங்க, ராக்கெட் போறதை பத்தி சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. தம்பி, தண்ணியில கப்பல் போய்கிட்டு இருக்க வரைக்கும் தான் வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும். நல்லா கேட்டுக்கங்க, தண்ணியில கப்பல் போய்கிட்டு இருக்க வரைக்கும் தான் வாழ்க்கை என்பது கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் கப்பலுக்குள் தண்ணீர் வந்து விட்டால் அங்கே வாழ்க்கை என்பது திண்டாட்டமாக மாறிவிடும் அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இயற்கையை மறந்துவிட்டு எந்திர வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நாம் ஒன்றை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்திரத்திற்கு இதயம் என்பது கிடையாது. எந்திரத்திற்கு மனித நேயம் என்பது தெரியாது. எந்திரத்திற்கு நல்லது எது கெட்டது எது என்று புரியாது. ஆனா அந்த எந்திரத்தை தான் இன்று நீங்கள் தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை நான் போய் என்ன சொல்றது? ஒண்ணும் இல்லைங்க, பஸ்ல இன்னைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கேன். திருவண்ணாமலை வரைக்கும் திருச்சியில இருந்து வந்துட்டு இருக்கேன். ஒரு அம்மா அடுத்த ஸ்டாப்ல ஏறாங்க. ஒரு 1.5 வயசு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சரி பாவமா இருக்கேன், இந்த குழந்தைய கொடுங்கம்மான்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, என் பொண்ணு என்னை விட்டு யார்கிட்டையும் போக மாட்டா. 1.5 வயசு குழந்தை, என் பொண்ணு என்னை விட்டுட்டு யார்கிட்டையும் போக மாட்டா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. சரி, எழுந்திரிச்சுட்டு அவங்கள உட்கார சொல்லலாம்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேர பயணம். எனக்கும் கால் வலிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல எனக்கு ஒரு போன் வருது ஸ்கூல்ல இருந்து. என் பேக்ல இருந்து அந்த போனை எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்க அந்த 10 வினாடிகளில் அந்த அம்மா கையில இருக்க குழந்தை அந்த போனை பார்த்துட்டு என்கிட்ட தாவி வருது அப்படின்னா இந்த இடத்துல 1.5 வயசு குழந்தைகளுடைய அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் இடையேயான அந்த தொப்புள் கொடி உறவை உங்கள் எந்திரம் என்பது அப்படியே சுக்குநூறா சிதைக்குதே இந்த சின்ன வயசுலயே. அதனால இங்க நாங்க பதிவு பண்ணிருக்கோம். ஐடியா புரியுதா? 1.5 வயசு குழந்தை கூட உங்க எந்திரம் எடுத்து வச்சு ஏன்ட்டு ஒரு ஆள் சொன்னார், சார் என் பையன் உங்களுக்கு பெரிய ரசிகர் சார், உங்க நிகழ்ச்சியில விடாம பார்ப்பேன், என் பையன் பெரிய ரசிகர் எங்க கொண்டு வாங்கன்னா 6 மாசம் குழந்தைங்க ஒரு நிகழ்ச்சி விடாம பார்ப்பாங்க, பெரிய ரசிகர்.
இதை நான் இங்கே சொல்ல அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஒண்ணும் இல்லைங்கய்யா, பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கான். 10 தடவை கூப்பிடுறாலும் வீட்டுல பையன் ஏமான்னு கேட்க மாட்டேங்கிறான் வாயை திறந்து. ஏன்னா போனை வச்சுட்டே விளையாடிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு ஒரு 4 ஜாமான் வாங்கிட்டு வாடானா அம்மா வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க மறந்து போயிருங்கிறாங்க. 4 8 4 12 12 32 12 32 44ன்றத கணக்கு போடுறதுக்கு கால்குலேட்டர் எடுத்து யூஸ் பண்றாங்க. அப்ப யாரோ ஒருவருடைய மூளையை உபயோகித்துக் கொண்டிருக்கின்றோம். இத்தனை கோடி மக்கள் இருக்கின்றோம். மற்ற அத்தனை கோடி மக்களின் மூளையையும் உறங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த எந்திரம் என்றால், அப்ப இதை நான் எப்படிங்க சொல்ல முடியும் நிம்மதியான வாழ்க்கையை எந்திரம் தருகிறது அப்படின்னு? அதில் ஒரு தகவலும் போடணும். நீங்கள் வைத்தியர் ஆஸ்பத்திரிக்கு எப்போ போயிருக்கீங்களா? போலையில் வைத்தியர் ஆஸ்பத்திரி போக வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கணும். அத்தனை வைத்தியம் நான் தருவேன். ஏதாவது ஒரு நல்ல தகவல் வருதுன்னா என்னென்னு அவனுக்குள்ள போட்டவனுக்குள்ள பார்க்கணும். அவன் ஏன் இப்படி சொன்னான் அப்படின்னு போட்டுக்க. எவன் ஆட்ட சொன்னேன் எங்களுக்கு என்னடா தெரியும் சூழ்நிலாம் அதான் அவங்க சொல்றாங்க. என்ன நடக்குது நல்ல விஷயத்தை பரிமாற்ற நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த சுதந்திர நடக்குது ஒரு 5 நாளுக்கு முன்னாடி ஒவ்வொரு தேசிய தலைவர் அப்படி ஒரு டீப்பில் அவரை பற்றி ஒரு சின்ன தகவல் கொடுக்கும். அடுத்த தலைமுறைக்காக தெரியும் எவ்வளோ சிரமப்பட்டு அந்த சுதந்திரத்தை வாங்கினாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் என்னமோ அவன் பாட்டு அதாவது ஒரு மெசேஜ் அனுப்புனேன் சார், குட் மார்னிங் கூட அனுப்பிட்டேன். எனக்கு பொங்கல் டைம் வந்தேன் இங்கிலீஷ் தமிழில் அவன் தெரியும், தமிழில் போடாமல் கோப்பி பொங்கல் அவன் இங்கிலீஷ் சார். இப்படி தேவையில்லாத விஷயத்தில் விரைவு பண்ணுறதுக்கு இந்த கருவி தேவையா அப்படின்னு கேட்குறேன் சார். 10 புள்ள பெத்தெடுத்தாங்க அந்த காலத்துல. ஆனா ஒத்த புள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரியா ஏறி இறங்குறாங்க இந்த காலத்துல. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இயற்கை உணவுகளை மறந்து விட்டோம். இயற்கை வாழ்வியலிலிருந்து எல்லாரும் வெளியில வந்துட்டோம். கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்து நான் உறங்கினேன், தூக்கம் கண்ணை சொக்கியதே அது அந்த காலம். 10 மெத்தை விரித்தும் ஏசி எல்லாம் போட்டோம். எனக்கு தூக்கம் வரதுக்கு 2 டேப்லெட்டையும் நான் சேர்த்து போட வேண்டியிருக்கே. அது எந்திர காலம் இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவோ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கலாம், எவ்வளவோ மருத்துவ கருவிகள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா பச்சை மிளகாயையும் பழைய சோறையும் சாப்பிட்டு என் உடம்புல எந்த வியாதியுமே இல்லைன்னு மாக்கட்டி சொல்லிக்கிட்டு இருந்த அந்த காலம் பெருமைக்குரிய காலமா? நீ உனக்கு உடம்புல எந்த நோய் வந்தாலும் பரவாயில்லைங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு புதுசா எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம், புதுசா தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்றாங்க. இது பெருமைக்குரியதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. ஒண்ணும் இல்ல, இயற்கையோடு இணைந்தவரை நம்மளுடைய முதலீடு எதா இருந்துச்சு தெரியுமா? நம்மளுடைய பிள்ளைகள். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை நடத்தியவரை நம்மளுடைய முதலீடு எல்லாமே நம்மளுடைய பிள்ளைகள் மட்டும்தான். அவனுக்கு எத்தனை பிள்ளை அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஆனா என்னைக்கு நம்ம இந்த எந்திர வாழ்வியலை வாழ தொடங்கினோமோ அன்னையிலிருந்து நம்மளுடைய முதலீடெல்லாம் என்ன தெரியுமா? ஆயுள் காப்பீடு, விபத்து காப்பீடு, இதெல்லாம் தான் நம்மளுடைய முதலீடா இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. கொரோனா காலத்துல ஊசி போட்டு பலவித தொழில்நுட்பத்தை எல்லாம் கண்டுபிடிச்சதால தான் இன்னைக்கு இத்தனை பேர் நடமாடிட்டு இருக்கோமா? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா தம்பி? இன்னைக்கும் சொல்றேன், கொரோனா காலகட்டத்தில் மஞ்சள், வேப்பிலை, அந்த மிளகு, திப்பிலி, சுக்கு, பூண்டுன்னு இத்தனை மூலிகைகளையும் கடந்த கபசுர குடிநீர் என்பதை அனைவரும் பருகிய ஒரே காரணத்தால் தான் இத்தனை பேர் நடமாடிட்டு இருக்கோம். இதையும் நம்ம மறந்துடக்கூடாது. எந்திர வளர்ச்சியால செவ்வாய் கிரகத்துக்கு போங்க, செவ்வாய் கிரகத்துல போய் ஹனிமூன் கொண்டாடுவாராம் சசி சார். செவ்வாய் கிரகத்துக்கு போங்க, சனி கிரகத்துக்கு போங்க, நிலவுக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க. இதெல்லாம் நாங்க வேண்டாம்னு சொல்லல. நாங்க விஞ்ஞான வளர்ச்சியை ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். அது வேண்டாம்னு நாங்க சொல்லவே கிடையாது. ஆனா இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மா மேல எனக்கு கொள்ள பிரியம். அதனால எங்க அம்மாவுக்காகவே எல்லா வசதிகளோடும் சேர்த்து ஒரு முதியோர் இல்லம் நானே கட்டி அவளை கொண்டு போய் அங்க உட்கார வைக்க போறேன்னு ஒரு பிள்ளை சொல்வதற்கு சமம்தான் இந்த இயற்கையையும் இயற்கையாக இருக்கக்கூடிய பூமியையும் மாசுபடுத்திட்டு நான் செவ்வாய்க்கு போறேன், நான் புதனுக்கு போறேன், நான் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம். இதை நம்ம கொஞ்சம்
கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். அந்த ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட எத்தனையோ பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் நம் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்தது என்ன தெரியுமா? எல்லாரும் மரம் நடுங்க.